திருக்குரானில் கூறப்பட்ட நூ நபியின் கதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்கள் ஒரே இறைவனை வணங்கினர். பிற தலைமுறைகள் தவறான வழிபாடு செய்ததால் அல்லாஹ் நூ அலைஹிஸ்ஸலாமை தூதராக அனுப்பினான். இது பொறுமை, நம்பிக்கை, வெள்ளப் பிரளயம் மற்றும் மீட்பு பற்றிய கதை. ஆதம் நபி காலத்தில் மக்கள் ஒரே இறைவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினர். எவ்வித சிலை வணக்கம், பல தெய்வ நம்பிக்கையும் இல்லை. அந்த சமுதாயத்தில் சில நல்ல மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் இறந்த பிறகு மக்கள் அவர்களின் மண்ணறைகளில் சிறிய அடையாளங்களை வைத்தனர். பிற தலைமுறைகள் அந்த மண்ணறைகளை பார்க்க ஆரம்பித்தனர். அவர்கள் உருவங்களை கற்பனையில் வரைந்து சிலைகளைச் செய்தனர். பின்னர் அதனை வழிபடும் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான், நூ நபி. அவர் மக்களை ஒரே இறைவனை வணங்க சொல்லினார். நூ நபி 950 வருடங்கள் மக்களை வழிநடத்தினார். நாளும் இரவும் கூட்டத்திலும் தனிப்பட்ட முறையிலும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் பெரும்பாலோர் கேட்கவில்லை. நூ நபி பேசும்போது மக்கள் கல்லால் தாக்கினர். முகத்தில் இரத்தம் வந்தாலும் அவர் அதை துடைத்தபடியே, யா அல்லாஹ், என் மக்கள் அறியாமலே செய்துள்ளனர், அவர்களை மன்னித்துவிடு என்று இறைவனிடம் பிரார்த்தித்தார். மக்கள் காதுகளை மூடி, தலைகளை மூடி அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கவில்லை. ஆனால் நூ நபி பொறுமையாக இருந்தார். நீங்கள் உண்மையை மறுத்தால் அழிவை காண்பீர்கள் என்று நூ நபி எச்சரித்தார். ஆனால் மக்கள் சிரித்து அவரை துன்புறுத்தி உதாசீனப்படுத்தினர். நூ நபி அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், அவர்கள் திருந்த மாட்டார்கள், அவர்களை அழித்துவிடு என்று பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஒரு பெரிய கப்பலை கட்டுமாறு கூறினான். நூ நபி கப்பலை கட்டத் தொடங்கினார். மக்கள் கிண்டல் செய்தாலும் அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். பிறகு வானம் கடும் மழை கொட்டியது. பூமி நீரில் மூழ்கியது. மிகப்பெரும் வெள்ளம் உலகம் முழுவதையும் மூழ்கடித்தது. நூ நபி மற்றும் ஈமான் கொண்டவர்கள் விலங்குகள் ஜோடியாக கப்பலில் ஏறினர். கப்பல் வெள்ளத்தில் மிதக்கத் தொடங்கியது. நூ நபி தனது மகனை கப்பலில் ஏற சொல்லி அழைத்தார். ஆனால் அவரது மகனோ, நான் மலை ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று கூறினான். ஒரு அலை வந்து மகனை அடித்துச் சென்றது. நூ நபி இறைவனிடம், யா அல்லாஹ், என் மகனும் என்னை சேர்ந்தவன்தான், அவனை பாதுகாத்துவிடு என்று பிரார்த்தனை செய்தார். ஆனால் அல்லாஹ்வோ, அவன் உம்மை சார்ந்தவன் அல்ல, அவன் செயல் நல்லது அல்ல என்று கூறி கண்டித்தான். இஸ்லாத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கப்படாது. சிறந்த செயலை உடையவர்தான் சிறந்தவர். வெள்ளம் குறைந்தபோது கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அதன்பின் மக்கள் பூமியில் வசிக்கத் தொடங்கினர். மக்கள் மற்றும் விலங்குகள் கப்பலில் இருந்து இறங்கி புதிதாக பூமியில் வாழ்ந்தனர். மனித சமுதாயம் மீண்டும் வளரத் தொடங்கியது. இஸ்லாமில் உயர்வு தாழ்வு பின்புலமல்ல. தங்களின் செயல்களில் சிறந்தவர்களே உண்மையில் சிறந்தவர்கள். நூ நபியின் இந்த கதை பொறுமையும் இறைவன் மீதான நம்பிக்கையும் முக்கியமானவை என்பதை உணர்த்துகிறது. திருக்குரான் கூறுவது போல, இஸ்லாமில் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, நல்ல செயல்களால் மட்டுமே மனிதன் உயர்கிறான். உண்மையை மறுப்பவர்கள் அழிவைச் சந்திப்பார்கள். ஆனால் இறைவனை நம்பி சரியான வழியில் நடப்பவர்கள் பாதுகாப்பும் மீட்சியும் பெறுவார்கள்.